ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரீம் கேக் தான். அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் மைதா மாவு சேர்க்கும் போது தான் அந்த கேக் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வரும். அதனால் நான் மைதாவே சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு வந்து மைதா மாவு சேர்த்தோம்ல, அதில் ஒரு அரை கப்பு சுகர் எடுத்துகிட்டு இருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், சோடா ஒரு 1/4 ஸ்பூன். நாங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம் இதுக்கு ஃப்ளேவருக்காக. இது மிக்ஸ் ஆகிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் பால் சேர்க்குறேன். நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், தேவைன்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே, டேஸ்ட்டு இருக்கட்டுமே சொல்லிவிட்டு நானும் பாருங்கள் காட்டுறேன் நான் எப்படின்னு சொல்லிவிட்டு. சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போவே பாதி காலி பண்ணுறாங்கங்க இந்த என் பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு. டேஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லி சுகர் கொஞ்சம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ண சொன்னேன். இதுவே நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு காலி பண்ணுறாங்க. கேக் டின்ல இந்த திக்னஸ் இருக்கட்டும், இந்த மடிப்பு பதம் வந்தால் தான் அது வரையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுங்க எங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நல்லா ஆல்ரெடி நம்ம நெய்னா என்னென்னா இதில் தடவி வச்சுருக்கோம். அதில் வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ண மாவை இதில் சேர்த்துடலாம். குடும்பமே வந்து கிச்சனில் நிற்குது. இங்கே பாருங்கள், விழும்போது தெரியுதா? இது மாதிரி நல்லா மடிப்பாக வந்து விழணும். அதுதான் கேக்கோட சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு அர்த்தம். இது மாதிரி எல்லாம் இது வேஸ்ட் குக்கர் தான், அதனால கொஞ்சம் நல்லா பாத்திரம். இது அடி வந்து கனமான பாத்திரம். அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் நடுவில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹீட் ஆகட்டும். இதை பாருங்கள், இதை நல்லா இப்படி போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அடியில் நீங்கள் ரைஸ் பேப்பர் இருந்தால் அதை கூட போட்டுட்டு ஊற்றலாம். அப்படி இல்லைனா மைதா மாவுனா கோதுமை மாவுனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியும் போட்டுக்கோங்க. நான் எதுவுமே நெய் போட்டு அப்படியே ஊற்றிட்டாங்க. இந்த பசங்க பண்ண அட்டகாசத்தில் மறந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. கேக் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ தான் உள்ளே போய் தண்ணி விழாமல் சீக்கிரமாக வேகும். இது மிடியில் வச்சுக்கலாம். இப்போது 30 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாங்க. இதை வைக்கிறேன். கேக் பாருங்கள் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. 30 மினிட்ஸ் தான் ஆகும்னு பார்த்தேன். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நல்லாவே தெரியுது, அழகாக அடியிலலாம் ஒட்டாமல் நல்லா இந்த ரைஸ் பேப்பர்லாம் நான் போடலை, இருந்தாலும் அழகாக வந்து நல்லா வந்துருச்சு. அதுக்கு ஒரு மேலே ஒரு க்ரீம் ஒன்று ரெடி பண்ணோம். கேக் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இந்த க்ரீமை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கேக் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் கொஞ்சம் தான் செஞ்சேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கூட 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. ஏடு நல்லா ஆடெல்லாம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா. அதுக்கு கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் மாதிரி இது வரணுங்க. சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தேவைன்னா சேர்த்துக்க. இது மைல்டாக கரெக்டாக இருந்தது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இன்ஸ்டன்ட் காஃபி தூள் 1/4 ஸ்பூன் போதும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த காஃபி தூளே போதுமானது. அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்கறது, தேவையில்லைன்னா விட்டுருங்க. இந்த வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக ஆகணும். திக்காகிடுச்சு பாருங்கள். ஆன உடனே ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு கேக்கும் அதுக்குள்ளேயே கேக் வெளில எடுத்தாச்சு. நல்லாவே வந்திருக்குங்க. கேக் இதை பாருங்கள், அடியிலையும் பண்ண வேண்டியதுதான். சூப்பராக வந்திருக்கு. கேக் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு கேக்கு. இது ஒட்டவே இல்லை. லைட்டாக கொஞ்சம் மேலே இருக்கிறது இந்த மேலே மட்டும், ஏன்னா க்ரீம் வந்து போடணும், அதுக்காக தான் அந்த மேலே செஞ்ச அந்த சாஸ் க்ரீமை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வந்து
ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க, ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அப்படியே அந்த கெட்டி ட்ரீம் கேக்கில் அப்படியே உடைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பதம் அப்போ தான் வருது. மேலே வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் நாங்கள் ஊற்றிருக்கோம். அது வந்து கட் ஆகிடுச்சு. அம்மா ட்ரீம் கேக் நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சு ட்ரீம் கேக் நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணி செய்கிறோம். நல்லா பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்திருக்கு. உடைக்கிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. என்ன வாய்க்குள்ளே போல இந்த ஐஸ் எடுத்து ஐஸ் என்ன பண்ண பண்ணிட்டு பாரு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு. காஃபி ஃப்ளேவர் வந்து காஃபி தான் தூள் போட்டோம். கட் பண்ணிடுறேன். சொல்லுமா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு.